நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒயிட் சுகர கட் பண்ணிட்டா உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் அண்ட் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும்னா? நாட் ரியலி. ஐ ஹியர் திஸ் ஆல் தி டைம். நான் ஸ்வீட் சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டேன். ஒயிட் சுகர் எடுத்துக்கிறது இல்ல. ஈவன் என்னோட மெடிகேஷன்ஸ் கூட ரெகுலரா எடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னோட பிளட் சுகர் லெவல் எப்பயும் ஹையாவே இருக்கு. பிகாஸ் ஒயிட் சுகர் மட்டும் கிடையாது. கார்போஹைட்ரேட்டும் உங்களோட பிளட் சுகர் லெவலை ரைஸ் பண்ணும். இட்லி, தோசை, ரைஸ் இது எல்லாமே ஃபைனலாக குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ ஒயிட் சுகரை கம்மி பண்ணுறது இல்லை இந்த கார்போஹைட்ரேட்டோட குவான்டிட்டியை கொஞ்சமாக குறைக்கிறது இது மட்டும் பத்தாது. எது உண்மையாக ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்டை ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இல்லை ஒரு ஃபைபர் சோர்ஸ் இல்லை ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபேட் சோர்ஸோட கம்பைன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஸ்லோ ஆகும். உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸும் ஸ்பைக் ஆகாமல் ஒரே நிலையில் மெயின்டைன் ஆகும். இதை எப்படி பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் ரீலில் உங்களுக்கு சொல்லித்தரேன். சேவ் திஸ் ரீல், ஷேர் இட் வித் யோர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.